காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து முதல்ல பெரியவா அப்புறம் அம்மா அப்படின்னு ஒரு முதியவர் சொன்னது. அந்த முதியவருக்கு வந்து முதுமை, உடல் தளர்ச்சி, துணை யாரும் கிடையாது, வெளியே போக முடியாது. துணை என்ன, ஒரு ஜல குழுக்கு கூட ஆள் இல்லை. பெரியவருடைய நினைப்பு தான் எப்போ பார்த்தாலும். ஒரே மருந்து தான், ஒரே உதவி, எல்லாமே பெரியவா நினைப்பு தான். பெரியவா ஆட்டோ டாக்ஸியில் போகக்கூட வசதி கிடையாது. ஆனால் அந்த பழமையான முதியவருக்கு எப்போதும் மனசு அடிச்சுக்குவோம். என்ன அடிச்சுக்குவோம்? அவன் வரத்துக்குள்ள அவளை பார்த்துடணும், அவன் வரத்துக்குள்ள அவளை பார்த்துடணும். எவன் வரத்துக்குள்ள? யமன் வருவதற்குள்ள எவளை பார்த்துடணும்? பெரியவாளை பார்த்துடணும். அதாவது காலன் வருவதற்குள் காலகாலனான பெரியவாளை பார்த்துடணும். இதுதான் தாவம். இந்த தாவம் நாளுக்கு நாள் வந்து மனசுல வளர்ந்துட்டே குறையவே இல்லை. அது பகற்கனாவே தான் இருந்தது. பகற்கனாவே திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டு வாசல்ல நேரம் ஆயிடுச்சு. ஐயோ காரணம் அப்பனே, அப்பா நான் ரெடியா இல்லப்பா, நான் இன்னும் இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணப்பா, அதுக்குள்ளேயே வந்து ஜென்மம் கடத்திடணுமே அப்படி கடுக்கா செய்து, யாரே தனக்கு வச்சு இப்படி யாரே அப்படின்னா, நாங்க காஞ்சி ஸ்ரீமடத்துல ஒரு தாத்தா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி பெரியவா உத்தரவு அப்படின்னு. காரணம் இல்லை, கால சம்ஹார மூர்த்தியான பெரியவன்னா வச்சிருக்கா. அப்படி வயசானவருடைய நீர் முட்டில உள்ள ஆத்மாவே ஆயிடுச்சு. என்ன எனக்குள்ள பேசுறது நினைச்சது எல்லாம் பெரிய வந்தீரா அப்பா. நான் என்ன பண்ணிருந்தேன்னா அப்படி வந்தியா அரசியல் தலைவரா எப்போ தரிசனம் பண்ணப்போ ஒரு தேங்காய் சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணப்போ நீ மனசுல முடிச்சுட்டு அதுக்கு இத்தனை ரூபாயா தீபடத்துல வந்தவனுக்கும் இந்த எளிய பக்தியை கண்டி பக்தி கிட்ட அவளை கண்டுகளை எடுத்த அவளுக்கும் அதான் மெதுவா தோழப்படுச்சுட்டு வந்து காரணம் இருக்குங்க பரிசத்தை சொன்னார். இவ்வளோ காஞ்சிபுரம் வந்தபோது காமாட்சி கோயில் இருந்தா. கோயில் வாசலையே கார் நிறுத்திட்டான். தாத்தா அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு போறப்ப அப்படின்னா, இல்லப்பா முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா தான் மத்தெல்லாம் அப்படிதோ புன்னகையோட இதுக்காக காத்திருக்கிற காசாக ஜோதி பெரியவா நிறைய பண்ணினார். பேச்சே வரல. பெண்ணுடைய பெருக்கெடுத்து ஒடித்து எத்தனை காலம் தபஸ் பண்ணியிருக்காரு. தபசு அவருடைய தபசுக்கு பகவான் பேசியமாயிட்டார். வேற பெரியவாளும் எதுவுமே பேசாம அவரையே பார்த்துட்டு இருந்தார். அந்த இடத்துல விவரிக்க முடியாத ஒரு பரவசமான சூழ்நிலை பிரவித்து ஒரு வழியா வந்து சமாளிச்சுட்டு பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்ணார். உடல் வந்து பல முறை குறுங்கிட்டு 5 நிமிஷம் ஆச்சு. பத்மா பாதங்கள்ல வந்து நமஸ்காரம் வச்சவர் எழுந்திருக்கவே இல்லை. சுத்தி இருந்த வழக்கெல்லாம் என்ன செய்யறது தெரியாம பெரியவாளை பார்த்தா ஒரு தூக்கலாகிறதுக்காக கிட்ட போனார். பெரியவா வேண்டாம் எனக்கு செய்ய காமிச்சார். தன்னுடைய காஷாய வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தார். அவர் மேல போத்தி விடு. அவருடைய மிருதசரத்து மேல போத்த சொன்னார். அதுக்கு மேல பெரியவருடைய பெருங்கருணை வழி இவருடைய தகன சம்ஸ்காரத்தெல்லாம் வந்து நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னார். ஸ்ரீமடத்து பண்ணியார்களே இறுதி சடங்கா பண்ண முடிய ஆயிடுச்சு. முதல்ல பெரியவா, அப்புறமா பெரியவாள் தரிசனம் வந்து அவருக்கு. அப்புறமா இனிமே எதுவுமே இல்லாம எந்த தாயும் கர்ப்பத்திலையும் வராதபடி சாட்சாத் பெரியவாள்கிட்ட இருந்தே பிரியாம காத்திருந்த ஒரு பரம பாக்கியத்தை கொடுத்துருத்து.
என்ன பாக்கியம் இது! மகா மாதாவின் சொர்ண கமலங்களை வந்து முக்தி கிடைக்கிறதுக்கு அந்த தாத்தா தபஸ் என்ன? இனிமே அத்தனை பிரிவுதான் அப்படி மனசுல ஸ்திரமா ஆழமா பிடிச்சிட்டு சதா தவத்தோடையே இருந்து சொல்லி மட்டுமே ஸ்ரீ பரமஹம்சர் கூறுவார், கிழக்கு நோக்கி நடக்கிறவன் வந்து மேற்கு நோக்கி வந்தா லட்சியமான கிழக்கு தேசம் விட்டு விலகி போனான்னு அர்த்தம். அதே மாதிரி இவை நோக்கி போறவன் வந்து இந்த உலகத்துல வந்து உலகங்கள மனசுல கான்சன்ட்ரேட் பண்ணுவான்னாக்கா அவ இறை நாட்டுல இருந்து விலகி போறான்னு அர்த்தம் அப்படின்னு பரமஹம்சர் சொல்லுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் மகாபெரியவா அப்படியே பிடிச்சிட்டு கதையிட்டார். மகாபெரியவா சரணம்.